பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் கிருபையாக நம்மளை காண செய்த இந்த 27ஆம் தேதியிலும் கர்த்தர் நம்மளை கிருபையாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த புதிய நாளை காண செய்திருக்கிறார். அதற்காக என் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவரை நாம் மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனே உமக்கே ஸ்தோத்திரம். ஒரே மாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கே ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே உமக்கே ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்து காத்து கொள்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். சோர்ந்து போன எங்களை தூக்கி நிறுத்தியிருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். விளைவின நேரங்களில் பலன் தந்து தாங்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை குறித்து எங்களிடத்தில் பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய காக்கும் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தாங்கி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு பேசுகிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய கிருபை எங்களிடத்தில் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து கிடக்கிற பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவீராக, பலப்படுத்துவீராக, ஆளுகை செய்வீராக, உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்க செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பலன் எங்களை ஆண்டு கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஜெபிப்போம். இரக்கமும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூக தண்டையிலே கூடி வர செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பரலோகத்தின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்து காத்து கொள்ளுகிறீர். உங்களுடைய பலத்த இரத்த கோட்டைக்குள் எங்களை மறைத்து கொள்கிறீர். அக்காய் கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களை யாவருக்கு இனிய நாளாய் மாற்றி தருவீராக. மருத்துவமனையில் இருக்கிறவர்கள், படுக்கையில் இருக்கிறவர்கள், ஆண்டவரை வியாதிப்பட்டு இருக்கிறவர்கள், மரண தருவாயில் இருக்கிற யாவரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் யாவரையும் கிருபையாய் காப்பாற்றி வழி நடத்தும்படியாய், உங்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கும்படியாய் இந்த காலவேளையில் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் என்ற பாடலை நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் மோனம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது.
சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மராவின் நீரை தேனாக மாற்றும் இன்னேசர் என்னோடுண்டு. மராவின் நீரை தேனாக மாற்றும் இன்னேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். பகல் சென்று அந்தகாரம் சொல்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் சொல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சொல்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் சொல்லுது. ஆஹா என் தேவன் தந்தாரி நல்ல மங்காத அபிஷேகமே. ஆஹா என் தேவன் தந்தாரி நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். அல்லேலூயா. நாம் இவ்வளோ நேரம் உற்சாகமாய் பாடினோம். இப்பொழுது தேவனோடு இசைந்து நாம் ஆராதிக்க போகிறோம். நம் ஆண்டவர் அவர் நாயகனாய் நாம் அவரோடு ஒரு உறவாடக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி ஆராதிப்போமா? கண்களை மூடிய இந்த நேரத்திலே தேவனை நோக்கி நாம் ஆராதிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை புகழ்ந்து பாடப்போகிறோம். ஆராதனை என்றால் நம்முடைய தேவைகளை சொல்லும் ஜெபம் அல்ல, தேவனை புகழ்ந்து பாடும் வேண்டும். எல்லா கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுடைய சமூகத்திலே நாம் அவரை ஆராதிப்போம். 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளி பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே.
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லுவோம். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவும் முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன் என்பது வெறும் வாய் பேச்சாக அல்ல என்று நாங்கள் அநேகர் குறித்து கேள்விப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக தங்களுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்ற பெயரில் இருந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக தங்களுடைய விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டவர்கள் அநேகர் இப்பொழுது பின்வாங்கி போய்விட்டார்கள் என்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். தேவனே எங்களை மன்னியும் அப்பா. ஆண்டவரே, ஆயுள் முழுவதும் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்கிற, உம்மை மாத்திரம் தொழுது கொள்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதே ஒரு நிற்கிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா ஆண்டவரே, தேவனே, ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அப்பா ஆண்டவரே இந்த விசுவாசத்திற்கென்ற அப்பா ஆண்டவரே உண்மையாய் போராட, தைரியத்தோடு போராட வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்பா ஆண்டவரே, தகப்பனே, அப்பா விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாக அல்ல அப்பா ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் போகிறவர்களாக அல்ல அப்பா ஆண்டவரே, ஆயுள் முழுவதும் அப்பா ஆண்டவரே எங்கள் ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவரே என்று எங்கள் வாயினாலே இன்று அறிக்கை செய்கிறோம். அப்பா ஆண்டவரே, அன்று யோசுவா சொன்னாரே அப்பா ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்பா ஆண்டவரே, இதை போல தொட்ட அப்பா ஆண்டவரே ஒரு வைராக்கியம் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் அப்பா ஆண்டவரே எங்களுடைய விசுவாச குடும்பத்தாருக்கு உண்டாக தேவன் உதவி செய்தருளுங்க ஆண்டவரே. எல்லா சூழல்களிலும் அப்பா ஆண்டவரே உறுதியாய் பற்றி கொள்ள தேவனின் கிருபை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆயுள் முழுவதும் அப்பா ஆண்டவரே நீர் தந்த இந்த ஜீவனோடு அப்பா ஆண்டவரே உம்மை துதிக்கும் துதியோடு என்றும் உம்மை தொழுது கொள்ளுகிறவர்களாக அப்பா ஆண்டவரே இன்று பாடுகிற யாவரும் இருக்க தேவனின் கிருபை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். விசேஷமாக வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். திருச்சபைகளில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். ரட்சிக்கப்படாத வாலிபர்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். அனுதினமும் அவர்களுடைய மரிக்கிற செய்தியை கேள்விப்படுகிறோம்.
பின்வாங்கி போகிற செய்தியை கேள்விப்படுகிறோம். குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி போகிறதை கேள்விப்படுகிறோம். இத்தனை செய்திகள் எல்லாம் மிகவும் கொடுமையானதாக இருக்கிறது. அநேக பெற்றோர்கள் கண்ணீர் வெடிக்கிறார்கள். ஆறுதல் சொல்ல முடியவில்லை. எதிர்கால இந்த சந்ததிகளை சாசானவன் வஞ்சிக்கும்படியாய் அநேகருடைய வாழ்க்கையில் சீர்கெடுக்கும்படி இந்த வாலிப பிள்ளைகளை கெடுத்து கொண்டிருக்கிறான். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வையும் ஒரு அவேர்னஸ் பெற்றோருக்கும் உண்டாகும்படியாய் இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா ஆண்டவரே, பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா ஆண்டவரே, வாலிபர்களுக்காக விசேஷமாக நாங்களுடைய சமூகத்திலே வருகிறோம். அப்பா ஆண்டவரே, உண்மையில் உமக்குள்ளாக அப்பா ஆண்டவரே தெரிந்தெடுக்கப்பட்ட அநேக வாலிபர்கள் அப்பா ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை அப்பா ஆண்டவரே தொடங்கும் முன்பாகவே இந்த சீர்கேடான உலகத்திலே ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்ட அப்பா ஆண்டவரே உம்முடைய ஜீவ பாதையிலிருந்து அப்பா ஆண்டவரே விலகி போகிறவர்களை குறித்து கேள்விப்படுகிறோம். தேவனே, எங்கள் மத்தியில் இரக்கம் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வாலிபர்கள் அப்பா தங்களுடைய வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகராகிய உம்மை நினைவு கூற தேவனீர் உதவி செய்தருளும். ஒவ்வொரு நாளும் உம்மை நினைக்கிறவர்களாக அப்பா ஆண்டவரே, உம்மையே நேசிக்கிறவர்களாக அப்பா ஆண்டவரே, உம்முடைய அன்பை ருசித்தவர்களாக அப்பா ஆண்டவரே தேவரீர் கிருபை தந்தருளும். அப்படியாக ஒரு ஜீவியத்தை வாழ தேவனீர் கிருபை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, சீர்கேடான இந்த உலகத்திலே அப்பா ஆண்டவரே போதை வஸ்துக்கள்னாலும் அப்பா ஆண்டவரே அநேக சிற்றின்பங்களிலும் மூழ்கி கொண்டிருக்கிற எங்களுடைய வாலிபர்களை தேவனீர் சந்திக்கும்படியாக ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர்களுடைய பெற்றோர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தேவனீர் தந்தருளும். அப்பா ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு ஞானத்தை தேவனீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபர்களையும் தேவனுடைய கரத்திற்குள்ளாக அப்பா ஆண்டவரே தேவனீர் மறைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்குள்ளாக அப்பா ஆண்டவரே ஒரு பிரியமான வாழ்வை வாழ ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஆத்துமா வாழ்ந்திருக்க அப்பா ஆண்டவரே தேவனீர் கிருபை தந்தரலும். அநேக வாலிபர்கள் அப்பா ஆண்டவரே மனமுறிவினாலும் சோர்வினாலும் ஏராளமானோர் அப்பா ஆண்டவரே இன்று துக்கத்திலும் துன்பத்திலும் அப்பா ஆண்டவரே உழண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் தேவனீர் சந்தித்தருளும். உடைய இரக்கத்தை அப்பா ஆண்டவரே உடைய கிருபையை அவர்கள் உணர்ந்து கொள்ள தேவனீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாலிபர்கள் மூலமாக அப்பா ஆண்டவருடைய சபையை அப்பா ஆண்டவரே தேவனீர் ஆசீர்வதிக்கும்படியாக பெருக பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே உங்களுக்கு ஒரு தலைப்பிலே சந்திக்க வந்திருக்கிறேன். அது அருமையான தலைப்பு, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். யாசியுங்கள். எபிரெயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையிலே இந்த சோதிக்கிறதற்கு நீர் ஆண்டவரே, சோதிக்கப்படுகிற மனிதருக்கு ஆண்டவரே நீர் போதுமானவராகவும் ஆண்டவரை உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்பதை குறித்து தியானிக்கும்படியாய் இந்த நாளிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை பிள்ளைகளுடைய இருதயங்களில் பேசுவீராக. அடியானை மறைத்தே ஆவியானவர் பேசுவீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தை. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இதோ பாவியலுக்காகவும் நமக்காக
உங்களுக்காக, நம்முடைய மூதாதையர்களுக்காக, பின்வரும் சந்ததிகளுக்காகவும் அவர் இந்த சிலுவையிலே பாடுகளை அனுபவித்து இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. இதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பாவங்களை மீட்பதற்காக அவர் பாடுபட்டவராய் காணப்பட்டார். சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்தவராய். இதோ ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சோதனைகளை சகிக்கிற மனுஷனாய், ஜெயிக்கிற மனுஷனாய் காணப்பட்டதினாலே அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதை தான் நாம் அந்நாட்களிலே ஒரு சன்மார்க்கனை பார்க்கிறோம். அதான் யோபு என்கிற ஒரு மனிதன். அவன் தன் இழந்த எல்லாவற்றையும் இழந்து போகிறான். இழந்து போனதுக்கு பின்பு சொல்லுகிறான், எல்லாவற்றிலும் என்னுடைய அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும். அல்லேலூயா. அப்போ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அழகா இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து சொல்லப்போனால் வேதத்தில் முதலாக யோபுவின் புஸ்தகம் தான் எழுதப்பட்டது என்று வேத வல்லுநர் சொல்கிறார். அந்த நாட்களில் கூட இயேசுவை குறித்து ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லலாம், தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட வார்த்தை என்று சொல்லலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களிலே அவர் எழுந்தருளுவார் என்றும், அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் கடைசி நாட்களிலே எழுந்தருளுவார் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ அவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவன் மீட்டு கொள்வான் என்று இயேசு கிறிஸ்துவின் மேலே அவன் விசுவாசம் வைத்தவராயிருக்கிறார். ஆனால் அன்றைக்கு யோபுவின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த வார்த்தை அவரை மாத்திரம்தான் குறிக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளிலே பூமியிலே நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அருமையான வார்த்தை. யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இங்கே எபிரேயரில் நாம் பார்க்கும் பொழுது, இதோ சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், பார்த்தால் என்றால் சோதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாருங்கள், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்றும் விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வாக்குத்தத்தம் பண்ணின அவனுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். யாருக்கு சோதனை வரும்? வாக்குத்தத்தங்களை பெற்ற பிள்ளைகளுக்கு தான் சோதனை வரும். இதோ கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனுக்கு தான் போராட்டம் வரும். ஏன் என்று சொன்னால், பிதாவின் சித்தத்தை செய்ய கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் பிறந்த பொழுதே பாருங்கள், ஏரோது ராஜா அவரை இதோ யூதர்களுக்குள்ளே ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி கொலை செய்ய சொன்னான். ஆனாலும் அதற்கும் தப்பிவிட்டார். அதற்கு பின்பும் எத்தனையோ சோதனைகள், பிசாசு கொண்டு போய் புரையின் மேலே இருந்து நின்று தள்ளிவிட பார்த்தான், மலையின் உச்சியிலிருந்து தள்ளிவிட பார்த்தான். இதோ சதிசெயர் பரிசெயருக்கு முன்பாய், வேதபாரகருக்கு முன்பாய் குற்றப்படுத்தி, ஆசாரியர்களுக்கு முன்பாய் குற்றப்படுத்தி கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பார்த்தான். ஆனால் இவ்விதமாய் அவரை துன்புறுத்தினார்கள். அவர் எல்லாவற்றிலும் பொறுமையாயிருந்தார். சிலுவையின் மேலே அறைய சொல்லி இதோ உத்தரவு வந்த பொழுது பிலாத்துவின் இடத்திலிருந்து அவர் இதோ அவ்வளவு காயங்கள், அடிகள் பட்டு அவர் ஒரு குற்றம் செய்யாத தெய்வமாய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். இதோ அவர் இடதுபுறத்தில் இருக்கிற கல்லன் சொல்லுகிறான், நாங்களாவது குற்றம் செஞ்சதுக்காக நாங்கள் இங்கே தொங்கிக் கொண்டு இருக்கிறோம், இவர் ஒரு குற்றம் கூட நான் அறியேன் என்று சொல்லி அவரை குறித்து அங்கே சாட்சி கொடுக்கிறார். அதன் நிமித்தம் என்ன தெரியுமா? அந்த கல்லனுக்கு கூட கர்த்தருடைய இரக்கம் கிடைத்து இன்றைக்கு என்னோடு நீ பரதேசியிலே இருப்பாய் என்று பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தை பெறப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் சோதித்தறிந்து சுத்த பொன்னாக விளங்க வேண்டும். நாம் ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும். அந்த சோதனை நாட்களில் இன்றைக்கு உலகத்தில் ஏற்படுகிற உபத்திரவங்கள், பாடுகளுக்கு மத்தியிலும் நாம் விடுதலை பெறுவதற்கு, நம்மை கடந்து செல்வதற்கு, தாவீது சொல்கிறார், நாங்கள் தெய்யவும் தண்ணீரை கடந்து வந்தோம் என்று சொல்லுகிறார்.
அது மாதிரி தான் இன்றைக்கு உலக வாழ்க்கையில் நீங்கள் அநேக உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கலாம். அநேகருக்கு சரீரத்தை நிமித்தமாய் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கலாம். வியாதிகளினாலே பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கலாம். மரண போராட்டத்தினாலே, பொருளாதாரத்தின் தேவைகளாலே, வியாபார ஸ்தலங்களே, வேலை பார்க்குற ஸ்தலங்களே உங்களுக்கு பெரும் போராட்டங்களாக இருக்கலாம். நான் கர்த்தர் சொல்கிறார், இதோ சோதிக்கப்பட்டவராய் இருக்கிறதினாலே, அவர் சோதனை எல்லாம் ஜெயித்ததினாலே அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்கு இந்த நாட்களிலே உதவி செய்ய வல்லவர். காரணம் என்ன? அதான் சோதிக்கப்பட்ட அந்த மனுஷன். இங்கே பாருங்கள், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, பாருங்க, சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். சோதனை மட்டும் இல்லைங்க, அந்த சோதனையிலே பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இதுதான் நீங்கள் சோதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே பெறுகிறது. உங்கள் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் உங்களுக்கு பூரணமாய் விளங்கும். அமேன். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர் இன்றைக்கு சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதற்கு அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாயிருக்கிறது. இதை விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? மகா இரக்கமும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலையும் எங்களை அருமையான ஒரு தலைப்பிலே, அப்பா, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார் என்ற வார்த்தையினாலே, அப்பா, நீ சோதிக்கப்பட்டு ஆண்டவரே, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்ற வார்த்தை பிள்ளைகளுடைய இருதயத்தில் பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக சோதனைகளை மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். சீக்கிரத்தில் விடுதலை காணவும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இரவு வேளையிலே திட்டமிட்டிருக்கிற காரியங்களை ஆண்டவரே இன்றைய நாட்களிலே அப்பா நிறைவேற்றும்படியாக சிந்தித்து கொண்டிருப்பார்கள். நம்முடைய சித்தத்துக்கு நேராக இந்த திட்டத்தை பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேகர் ஆண்டவரே பொருளாதார நெருக்கடியினாலும், ஆண்டவரே தொழில் நெருக்கடிகளாலும் ஆண்டவரே சோதிக்கப்பட்டு இருக்கலாம், பாடுபட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, அவர்கள் உம்மை நோக்கி பார்த்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும், ஆளுகை செய்யும். இந்த நாளை இனிய நாளாய் பிள்ளைகளுக்கு, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.